நீங்கள் போட்ட செட்டில் இன்னொரு முக்கியமான செட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த செட்டு, அந்த ஆமாம் அர்ஜுன் படத்துக்கு. ஆமாம் ஆமாம். அது ஸ்கேலோடு தான் போட்டோம். ஸ்கேலோடு போட்டு அப்புறமா 2 அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த திங். அது பேசிட்ட பிறகு டைரக்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. அந்த சந்நிதி வேணும். அங்கே போய் உட்காந்தாக்கா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க ஸ்கெட்சு போடுறதுக்கு. என்னப்பா நான் ஸ்கெட்சு தானே போடுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னாங்க. ஆனால் இவனுங்களே அங்கேருந்து வந்து மதுரையிலேருந்து வந்து டெம்பிளை பார்த்துட்டு, ஏன்னா உள்ளே நோண்டி அது எப்படி செஞ்சுருக்குன்னா ஹைட்டை தூக்கிட்டேன். ஏன்னா இந்த குழி நோண்டுறதை விட பிளாட்ஃபார்ம் ஹைட் தூக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது குழி ஆகிடும், தப்பக்கோளம். கரெக்ட். அதுலேருந்து ஸ்டெப்ஸை போட்டுட்டு வி ஹேவ் டு மேனேஜ் ஆல் தட். சூப்பர். ஸோ கீழேருந்து அவங்க வெளியில் கார் அங்கே நிப்பாட்டினாங்கன்னா அங்கேருந்து மெதுவாக நடந்துக்கிட்டு வந்து வெளியில் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி ஒரு என்ட்ரன்ஸில் வருவாங்க. வந்து பார்த்தாவே காரிடார் பொம்முன்னு இருந்தது, இந்த பக்கம் அந்த பக்கம். பார்த்துதே மிரண்டிட்டாங்க. சார் எப்படி சார் இது அப்படியே இருக்குது சார். எவ்வளோ டயர்டாயிட்டேன்னா அவ்வளோ டயர்டாயிட்டேன். டென்ஷன் வரும், எப்படி முடியும். அப்புறம் மேலே போய் பார்த்துட்டு அந்த கோபுரம்லாம் கரெக்டாக, அது கரெக்டாக ஆளுங்கள்லாம் என் மோல்டர் சூப்பர் மோல்டர். அப்புறம் நான் சொன்னேன், இந்த கோயிலில் பெயிண்ட் பண்ணுறவங்களே கூட்டுவான். கூட்டினு வந்து அவங்கள கூப்பிட்டு ஒருத்தனும் பக்கமாக எழுப்பிட்டு அவங்க ஏற்றிட்டு அவனுக்கு பண்ண சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அப்படின்ட்டு அவங்க பண்ணாங்க. ஒரு பக்கம் அந்த டெம்பிள்தெல்லாம் சூப்பர் கலர் ஸ்கீம். அதில் லைட்டாக அந்த இது அடித்தேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் தான் கொண்டு வந்தேன். அந்த பால்னு சொல்லணும், ஃபெவிகால் அடிச்சுட்டு. அது நாங்கள் சிராமிக் படிக்கும்போது எரால்டைட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளேஸ் வந்தது. அது மண் பானையில் போட்டு காட்டணும். எங்கள் மாஸ்டர் இப்படியா அந்த கிளேஸ் வந்தது அப்படின்னார். இது ஸ்பெஷல் லேக்கரு, ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி என் ஃப்ரெண்டு அது ஞாபகம் வந்தது. அதை போட்டு அடித்தேன். போட்டு அடித்ததை இது பிளாஸ்டர் இழுக்காது. இது வரைக்கும் இவங்க லேக்கர் தான் அடிச்சுன்னு இருந்தானுங்க, பட் லேக்கர் நிற்காது. ஃபெவிகால் அடித்தா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர்லேயே அப்படி அமுக்கிடும். அதுவும் பிளாஸ்டரில் சக் பண்ணுறது இதாச்சே, அதனால் அப்படியே நின்று அது அந்த ஷீன் மட்டும் தெரியும். அப்புறம் அந்த அமர்ந்து ஷேர் மெமரியில் போட்டேன். ஷேர் மெமரி அங்கே ஸ்கெட்ச் பண்ண முடியாததுனால. ஆமாம்.